வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னிலேருந்து நம்மளுடைய சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆரி ஒர்க்கை ஜீரோவிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். நீடில் பிடிக்கவே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். ஆரி ஒர்க்குக்கு அதிகமாக செலவு பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த மெட்டீரியல் மட்டுமே பிகினர்ஸ்க்கு போதுமானது. இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கிளாஸை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆரி ஸ்டாண்டு அண்டு ஃப்ரேமு. நான் 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஆரி ஸ்டாண்டில் அந்த லெக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இந்த ஹோல் இருக்கிற பகுதியை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க. மேல் பக்கமாக வச்சிங்கன்னா உங்களால் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் கீழ் பக்கமாக வச்சு கரெக்டாக மாட்டுங்க. பிகினர்ஸ் தப்பு பண்ணக்கூடிய இடமும் இது ஒன்று. இப்போ இந்த லெக்ஸை எடுத்துக்கோங்க. லெக்ஸில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹோல்ஸ்க்கு மேல் பக்கமாக போடுறீங்க. கீழே லெக்ஸை வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி டைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஹோல் இருக்கிற நீங்கள் கீழே தான் வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது. மேலே வச்சிங்கன்னா ஃப்ரேமை உங்களால் இந்த ஸ்டாண்டில் போட முடியாது. இப்போ அடுத்த லெக்கை மாட்ட போகிறோம். இப்போ இந்த லெக்லேயும் ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை இப்படி மேலே போட்டுட்டு கீழே அதனுடைய லெக்கை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் விட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த லெக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக போடுறீங்களோ அந்தளவுக்கு லூஸ் ஆகாமல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஷேக் ஆகாமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரி ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கும், இன்னொன்றில் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ இல்லாத பகுதியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கிளாத்தை போடணும். கிளாத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் காட்டன் கிளாத்லேயும் ஒர்க் பண்ணலாம், பாப்லின் கிளாத்லேயும் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமை அப்படியே கிளாத்துக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அங்கே அந்த கிளாத்து கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கிற ஃப்ரேம் கீழே இருக்க ஃப்ரேமில் கரெக்டாக உட்காரணும். அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஏற்றால அந்த ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு மேலே வைக்கிறீங்க. வச்சுட்டு அதை அமுக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக சுற்றிலும் நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டைம் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நீங்கள் சுற்றிலும் இப்படி இந்த மாதிரி கையை வச்சு மெதுவாக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அந்த சுருக்கங்கள் அப்போ தான் போகும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கா, இந்த சுருக்கத்தை இந்த மாதிரி நீங்கள் இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாத் ரொம்ப நீட்டாக சுருக்கமே இல்லாமல் வரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு சுற்றிலும் நல்லா சுருக்கங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கிளாத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக தட்டி பார்க்கணும். தட்டி பார்க்கும்போது அப்போ ஒரு டம் டம்னு ஒரு சவுண்டு வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு அமுங்குற மாதிரி இந்த அமுக்கி பார்த்தா உள்ளே கிளாத்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா கிளாத்தை இன்னொரு டைம் நல்லா சுற்றிலும் எடுத்து விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூ எந்த அளவுக்கு டைட் பண்ணணுமோ டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தை மெதுவாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் கிளாத்து டைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத்தை பர்ஃபெக்டாக செட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட ஆரி ஒர்க்கு ரொம்ப நீட்டாக வரும். சுருக்கம் இருக்காது. அப்புறம் அந்த ஷேப்பு உங்களுக்கு மாறாது. நீங்கள் என்ன ஷேப்பில் போடுறீங்களோ அந்த ஷேப்பு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத்தை கரெக்டாக அவங்களால பிகினர்ஸு எந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு லைட்டாக லூஸ் இருக்க கிளாத்து. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சுற்றி மெதுவாக எடுக்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தை எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா கிளாத்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு நல்லா டைட் ஆயிடுச்சு. இன்னும் பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டி பார்த்துட்டு சவுண்டு கேட்டதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிளாத்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குது.
இப்போ இந்த ஃப்ரேமை எடுத்து இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்டை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரேமை வைக்க போகிறோம். ஃப்ரேமை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுற்றிலும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃப்ரேமுக்கு வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றிலும் பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளிப்பு கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாதாரண சூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை சிங்கிளாக எடுத்து அதனுடைய நுனி பகுதியில் இந்த மாதிரி முடிச்சு வந்து நம்ம போடணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஃபிங்கரில் 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி சுருட்டி எடுத்திங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு முடிச்சு ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி முடிச்சு வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டிங்கன்னா மேலே நீடில் எடுக்கும் போது அந்த த்ரெட் வந்து அப்படியே மேலே வந்துடும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லெஃப்ட் சைடு ஹேண்டில் 3 ஃபிங்கரை யூஸ் பண்ண போகிறோம். எதெல்லாம்னா பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல். இப்போ இந்த முடிச்ச பகுதியை நீங்கள் பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து ஒரு சுற்றி ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லூப்பு ஃபார்ம் ஆகும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண வரோம். திருப்பி பாருங்கள், அந்த 2 ஃபிங்கருக்கு நடுவில், அதாவது பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில அந்த முடிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி எடுத்துக்கிடுறேன். இந்த மாதிரி லூப்பு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இந்த லூப்பை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போய் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நீடியில் இந்த மாதிரி ஹூக் பார்ட்டு இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அந்த நுனியில் வந்து ஒரு கொக்கி மாதிரி ஒரு ஹூக் பார்ட்டு இருக்கும். இந்த ஹூக் வந்து நீங்கள் வந்து எந்த பக்கம் ஸ்டிச் போடுறீங்களோ அந்த பக்கம்தான் அந்த ஹூக் பகுதி வரணும். அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து நீட்டாக போட முடியும். இப்போ அடுத்து பாருங்கள், நீடில் த்ரெட்டை இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரேமுக்கு மேலே சிங்கிள் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வரணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஹூக்கில் அந்த த்ரெட்டை சுற்றி மேலே எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு ஹேண்டை ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போகிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆரி நீடில் 90 டிகிரியில் நீங்கள் பிடிக்கணும். அதாவது செங்குத்தாக பிடிக்கணும். அந்த நீடில் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பிகினர்ஸ் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நூலை மேலே எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஃப்ரேமுக்கு கீழே அந்த த்ரெட்டு போகாது. இப்போது இந்த மாதிரி த்ரெட்டை அந்த ஹூக்கில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வந்து முன்னால் வரும்போது அந்த நீடில் கிளாத்துக்கு கீழே குத்துங்க. குத்திட்டு அடியில் இருக்க த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டி மேலே எடுங்க. எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த ஹூக்கு வந்து அந்த கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டேட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த நீடில் கிளாத்து சிக்காது. திருப்பி பாருங்கள், குத்துறேன், கீழே நூலை சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன். எடுக்கும் போது அந்த த்ரெட்டு அந்த ஹூக்கு வந்து என்ன ஆகணும்னா, கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டேட் பண்ணணும். திருப்பி பாருங்கள், குத்துறேன், கீழே நூலை சுற்றுறேன், அப்படியே மேலே எடுக்கிறேன். எடுக்கும் போது கிளாத்துக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிளாத்தில் அடிக்கடி நீடில் வந்து சிக்காமல் நீட்டாக வரும். இவன் பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இப்படி போட்டுட்ருக்கணும். பிகினராக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, செயின் ஸ்டிச் வந்து எல்லா ஸ்டிச்சுமே ஒரே ஈவனாக குத்தி எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு ஸ்டிச்சு பெருசாகவும் ஒரு ஸ்டிச்சு சின்னதாகவும் போடாதீங்க. இந்த மாதிரி குத்தி மேலே எடுக்கும் போது கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஹூக்கை ரொட்டேட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு த்ரெட்டும் கட் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி டெய்லி நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது இங்கே பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா செயினோட சைஸும் ஒரே போல் தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரேமுக்கு மேலே எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை கீழே விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீடில் கீழே விடுங்க. அந்த ஹூக் பார்ட்டில் நம்மளுடைய த்ரெட்டு சிக்கணும். அதில் சுற்றிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். திருப்பி பாருங்கள், கீழே குத்தணும், அப்படி த்ரெட்டை சுற்றணும். சுற்றி அப்படியே மேலே எடுக்கும் போது கிளாத்தை விட்டு மேலே அந்த ஹூக்கு வந்ததுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு த்ரெட்டு சிக்காமல் வரும். இதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் சரி த்ரெட்டு அண்டு சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கமெண்டில் டன்னுன்னு டைப் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் முடித்ததையும் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.